ஒன்று மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிடணும், கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு பாடுகள் நிச்சயமாகவே உண்டு. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 9:16, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் சவுலை குறித்து சொன்ன காரியம். நாம கர்த்தர் அறிஞ்சாச்சு, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ பிரயாசப்பட்டாச்சு, முயற்சி செய்கிறோம், கர்த்தர் நடத்துகிறாரு. நம்முடைய திராணிக்கு மிச்சமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. கர்த்தருடைய கிருபையில நம்முடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படுது, நடத்தப்படுது. என்னுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டமே இருக்காது, கவலையே இருக்காது, கண்ணீரே இருக்காது, நான் நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்படிலாம் இருக்காது. அது சொல்கிறார் இல்லையா, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவங்க எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று. சவுல் யாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து மக்களிடம் பிரசங்கிக்கிறவன், மக்களிடம் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சேர்க்கிற ஒரு சேவகன். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாகவே பாடுகள் வரும் என்கிற விதமாக தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். அதாவது சத்ரு நம்மளை கர்த்தருக்கு விரோதமாக சிந்திக்க வைக்கிறது, பாவம் செய்ய வைக்கிறது அவனுடைய மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்கும். அனுதினங்கள் அவனுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதன் நிமித்தமாக நம்முடைய தேவன் தகப்பன் இந்த உலகத்தை ஜெயித்தாரு, நாமளும் ஜெயிப்போம். உபத்திரம் இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனாலும் நம்ம ஜெபிக்கும்படியாக, நம்ம ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஜெபத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற காரியத்தை விட்டுறாதீங்க. உபத்திரமும் உண்டு, ஆனாலும் நம்ம ஜெயம் கொள்ளும்படியாக கர்த்தர் நடத்துவார். ஆமென்.